ஏரல் தாலுகா குறிப்பன்குளம் ஊராட்சிக்குட்பட்ட செட்டியப்பன் குளத்திற்கு தண்ணீர் தர கோரி விவசாயிகள் குளத்தில் இறங்கி போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகா குறிப்பன்குளம் ஊராட்சி பகுதியில் செட்டியப்பன் குளம், சுண்டப்பாறை குளம், பிள்ளையார் குளம், கள்ளிக்குடல் குளம் ஆகிய குளங்கள் உள்ளன. இந்நிலையில் கடந்த பருவமழை போதிய அளவு பெய்யாத நிலையில் குளங்கள் நிரம்பாததால் வெள்ள நீர் கால்வாய் மூலம் மணிமுத்தாறு 3வது ரீச் வழியாக ஒரு சில குளங்களுக்கு தண்ணீர் வந்தடைந்தது. ஒரு சில குளங்களுக்கு விவசாயிகள் போராடிய பின்னரே தண்ணீர் குளத்திற்கு பாதி அளவு வந்து சேர்ந்தது. இந்நிலையில் குறிப்பன்குளம் ஊராட்சிக்குட்பட்ட செட்டியப்பன் குளத்து பகுதியில் சுமார் 100 ஏக்கர் நிலங்களில் நஞ்சை நடவு செய்து தற்போது கதிர் வரும் நிலையில் உள்ளன. செட்டியப்பன் குளத்தில் உள்ள தண்ணீர் அறுவடை காலம் வரை சமாளிக்க முடியாது என்பதால் விவசாயிகள் மணிமுத்தாறு 3வது ரீச் 17வது மடை வழியாக தண்ணீர் விடக்கோரி குளத்திற்குள்ளும் வயலிலும் இறங்கி போராட்டம் நடத்தினர். இந்த குறிப்பங்குளம் கிராமத்தில் நாங்கள் இந்த மழையை நம்பி தான் விவசாயம் பண்ணுறோம். இந்த விவசாயம் வந்து மணிமுத்தாறு 3வது ரீச்சிலேருந்து எங்களுக்கு தண்ணி வரணும். கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கர் விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது. பயிர் வந்து கதிர் வந்த ஸ்டேஜில் இருக்குது. மணிமுத்தாறுலேருந்து எங்களுக்கு தண்ணி தந்தால் தான் எங்கள் பயிரை காப்பாற்ற முடியும். நாங்கள் இங்கே விவசாயத்தை நம்பி தான் வாழ்கிறோம். பல முறை போராடி கட்டோம். நீங்கள் தண்ணி திறந்தால் மட்டும்தான் எங்கள் பயிரை காப்பாற்ற முடியும். மணிமுத்தாறு 3வது ரீச்சில் 17வது மடை, அந்த 17வது மடைக்கு தண்ணி விட்டால் தான் எங்கள் விவசாயியோட வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியும். தமிழக அரசு கவனம் எடுத்து இந்த விவசாயியை அவ்வளோத்தையும் காப்பாற்றணும்னா மணிமுத்தாறு 3வது ரீச்சில் எங்களுக்கு தண்ணி திறந்து தரணும். தந்தால் தான் எங்கள் பயிரை காப்பாற்ற முடியும். இன்னொரு 1 மாதத்தில் வாய்க்காடு 60 ஸ்டேஜுக்கு இருக்குது. தண்ணி வந்து சேர்ந்தால் தான் வாய்க்காடை காப்பாற்ற முடியும். விவசாயியோட முதுகெலும்பு விவசாயி தான் தமிழ்நாட்டோட முதுகெலும்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தண்ணி கிடைக்க மாட்டேங்கி. போதுமான அளவுக்கு தண்ணி இல்லை. இந்த குளத்தை தூர்வாரதுன்னா மேட்டை மட்டும் திரட்டை மட்டும் சரி பண்ணுறாங்க. குளத்தில் ஆழம் எடுக்கிறதே கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. குளத்தை ஆழப்படுத்தி தந்தால் இந்த மழையிலையாவது நாங்கள் விவசாயத்தை செழிப்பாக எடுத்துக்கலாம்.